தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. ஏசி வாங்கணுமா? நம்ம பூர்விகா அப்ளையன்சஸ் விசிட் பண்ணுங்க. பெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ECMIல ஈஸியா வாங்கலாம் ஏசி. திமுகவை எதிர்க்கணும்னா நீ அண்ணா திமுக தான் போய் ஆகணும். இந்த புரிதல் லேட்டில் 11th ஹவரில் வருதுன்னா ஃபைன். விஜய் சேர்ந்தாருன்னா 5 வருஷம் இவங்க ரூல் பண்ணியிருக்கிறதுனால ரெஜிம் சேஞ்ச் வில் பிகின். ஒருத்தர் ஜாதகம் மாதிரி இன்னொருத்தர் ஜாதகம் இல்லை. நான் அதில் நம்பிக்கை உள்ளவன். பிஜேபியோட கூட்டணிக்கு போயிட்டார் அப்படின்னா டிஎம்கேக்கு கேம்பெயின் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இட்ஸ் ஆப்வியஸ். தனியாக நின்னார்னா அவர் சில இடங்களை ஜெயிக்கிறது கூட சிரஞ்சீவி ஜெயிச்ச அளவு கூட விஜயால் ஜெயிக்க முடியாது. தமிழ்நாடு பாலிடிக்ஸ் வேறு மேத்தமெட்டிக்ஸ் அது. திமுகவை தோக்கடிக்கணும்னா அவருக்கு ஒரே ஆப்ஷன் அதிமுகவோட சேருது. அதிமுகவை தோக்கடிக்கணும்னா ஒரே ஆப்ஷன் திமுகவோட சேருது. கிளாசிக் எக்ஸாம்பிள் மூப்பனார். 30 ஆண்டுகளுக்கு முன்பு 91-96 அலங்கோல ஆட்சி கொடுத்த ஜெயலலிதாவை வீழ்த்துவதற்கு தன்னுடைய தாய் ஸ்தாபனத்திலிருந்து வெளியேறி மிகுந்த மன வருத்தத்துடன் தமிழ் மாநில காங்கிரஸ் என்ற ஒன்றை ஆரம்பித்து திமுகவுடன் கரங்கோர்த்து ஜெயலலிதாவை வீழ்த்தினார். 5 வருஷத்தில் அதே ஜெயலலிதாவோடு கரங்கோர்த்து கருணாநிதியை வீழ்த்தினார். ஏன்னா கருணாநிதி பிஜேபியோட போன காரணத்தான். கண்ணு முன்னால் இருக்க உதாரணம். இதில் பாதி உதாரணம் விஜயகாந்த். 2011 ஜெயலலிதாவோட சேர்ந்து கருணாநிதியை வீழ்த்தினார். 2016 அவர் கருணாநிதியோட சேர்ந்து தான் ஜெயலலிதாவை வீழ்த்திருக்கலாம். போஸ்ட் கருணாநிதி போஸ்ட் ஜெயலலிதா பீரியடில் அவர் ஒரு சக்தியாக உருவெடுத்திருக்கலாம். அவர் மக்கள கூட்டணி கண்டு நடுத்தருவுக்கு போனார். 10 ஆண்டுகள் கட்சி ஒன்றுமே இல்லாமல் இருந்து இப்போ தான் அவங்களுக்கு ஒரு மறுவாழ்வு கிடைத்திருக்கிறது. சீட்டு எவ்வளோன்னு தெரியல, பட் ஒரு ராஜ்யசபா சீட்டே பெரிய வெற்றி தான் அவங்களோட கட்சியோட பலத்தோடு ஒப்பிடும்பொழுது. ஸோ தமிழக அரசியலோட அடிப்படையான அம்சங்களில் ஒன்று திமுகவை வீழ்த்தணுன்னா வாக்கு வங்கி அரசியல் இருக்கும்பொழுது செய்ய வேண்டியதை நான் சொல்கிறேன். சமுதாய இயக்கமாக இருந்ததுன்னா பிரச்சனையே இல்லை, எல்லாரையும் திட்டிகிட்டு ஓடிட்டு இருக்கலாம். திமுகவை வீழ்த்தணுன்னா அதிமுகவோட தான் சேர்ந்தாகணும், அதிமுக வீழ்த்தணும்னா திமுகவோட தான் சேர்ந்தாகணும். நான் 2 பேரையும் வீழ்த்தணும்னு வந்தால் அவர்கள் மண்ணை கவுவார்கள். கண்டிப்பாக ஆம் ட்விஸ்ட் இஸ் கரெக்ட் வேர்டு. எஸ் தேர் ஆம் ட்விஸ்டிங், பட் தட்ஸ் பாலிடிக்ஸ். சின்ன மீனை பெரிய மீன் விழுங்கும். நீங்கள் கொள்கை எதிரின்னு வந்து நான் அழிக்கிறேன்னு வரும்போது நான் லாலிபாப் கொடுத்து மாலை போட்டு சந்தன மாலை போட்டு தங்க தாம்பாளத்தில் உனக்கு வெத்தலை பாக்கு பூ பழம்லாம் வச்சு கொடுத்து உன்னை வா மகனேன்னு கட்டி பிடிச்சி உச்சி மோந்து மொத்தமாக கொடுப்பேன். உன்னை வழி கொண்டு வர பார்ப்பேன், வழிக்கு வரேன்னா அழிக்க பார்ப்பேன். திஸ் இஸ் பாலிடிக்ஸா. இதில் புலம்புறதுக்கு ஒப்பாரி வைக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. அதிகாரம் கையில் இருக்குது, சிபிஐ விசாரணை இருக்குது. அஃப்கோர்ஸ் சுப்ரீம் கோர்ட் மானிட்டர்டு கமிட்டி அதை மானிட்டர் பண்ணாலுமே கூட சிபிஐ நினச்சதுன்னா அவங்க எஸ் தே கேன் டூ சம்திங். அவ்வளோ தூரம் டிராஸ்டிக்காக பண்ண முடியாட்டியும் தே கேன் டூ. ஸோ மத்தியில் அதிகாரம் கையில் இருக்குது. இங்கே திமுகவை வீழ்த்துறது பிஜேபிக்கு அதிமுக மட்டும் நம்பினா பத்தாதுன்னு தெளிவாக தெரிஞ்சு போச்சு. 4 முனை போட்டியில் திமுகவோட வெற்றி அநேகமாக உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது. இது தெளிவாக அமித்ஷா மோடிக்கு தெரியும். கடைசி ஆயுதம் அவங்களுக்கு விஜயை கொண்டு வருது. கடைசியாக அந்த முயற்சி அவங்க இப்போ பண்ணுறாங்க. வலையை விரிக்கிறாங்க தூக்கிறதுக்கு. வலையில் மீன் சிக்குதா இல்லையான்றது நமக்கு தெரியாது. ஆம் ட்விஸ்ட் பண்ணுறாங்க. எஸ் ஆம் ட்விஸ்ட் பண்ணுறாங்க, பட் தட்ஸ் பாலிடிக்ஸ். அதில் புலம்புறதுக்கு எதுவுமே கிடையாது. அதுதான் அரசியல். ஆர்ட் ஆஃப் பாசிபிள்னாரில் விபி சிங் திமுகவுக்கு ரொம்ப பிடிச்ச தலைவர். வாட் இஸ் பாலிடிக்ஸ்? ஆர்ட் ஆஃப் பாசிபிள். அவன் செய்கிறான், அப்புறம் ஏன் புலம்புற? நீ பண்ணல மாநிலத்தில். நீங்கள் எத்தனை சின்ன கட்சியை உடச்சி அழிச்சு உங்களுக்குள்ளே கொண்டு வந்திருக்கீங்க. நீங்கள் ஒரு மாநில அளவில் பண்ணுறது அவங்க இந்த நேஷனல் லெவலில் பண்ணுறாங்க. அவ்வளோதான். இவர் ரைட்டு, ஆம் ட்விஸ்ட் தான் பண்ணுறான், பட் தட் இஸ் பாலிடிக்ஸ். அப்போ இன்றைக்கி பவன் கல்யாணம் பேசுகிறாரு, விஜய் என்டிஏக்கு போகிறாருன்னா நமக்கு தெரியாது. ஜெயலலினி போகலாம் போகாமலும் இருக்கலாம். சரி, தீஸ் ஆர் ஆல் வெரி டைசி இஷ்யூஸ். நமக்கு தெரியாது. டாப் லெவலில் பேசுகிறாங்க, என்னென்னமோ செய்திகள்லாம் வருது. மதியத்துலேருந்து பேசக்கூடியவங்கள்லாம் பேசுகிறது உண்மைதான்லாம் சொல்கிறாங்க. பட் 11th ஹவரில் அது கொலாப்ஸ் கூட ஆகலாம். பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். அதுக்குள்ளே இருக்க இன்னர் வெப் எவ்வளோன்றது நமக்கு தெரியாது. விஷச்சுழல் அது. சுழலுக்குள்ளே சுழல் இருந்துக்கிட்டே இருக்கும். விஷ வலை அது எப்படியோ போய் முடியும். ஒன்றுமே இல்லாமல் விஜய் முடிவெடுக்க முடியாமல் தனியாக நின்று தன்மானம் காத்து டெபாசிட் காலியாக கூட போகலாம். நமக்கு தெரியாது. அல்லது அவர் என்டிஏக்கும் போகலாம், நமக்கு தெரியாது. வாட் எவர் இட் இஸ். நான் சொல்கிறது என்னென்னா, இதுதான் உங்கள் பாலிடிக்ஸ். இதுக்கு விஜய் மட்டும் விதிவிலக்கல்ல. இவ்வளோ நாள் கட்டி காத்தது திமுகவே பலியாகும் போது அட் த எண்ட் ஆஃப் த டே இஃப் யூ ஆர் இன் எலக்ட்ரல் பாலிடிக்ஸ் நத்திங் சக்சீட்ஸ் லைக் சக்ஸஸ். எனக்கு விக்டரி வேணும். த ஒன்லி யார்ட் ஸ்டிக் இஸ் வெதர் ஐ கேன் வின். அதை எது என்ஷூர் பண்ணதோ நாங்கள் போயிட்டு போகிறேன். அவர் பண்ண ஒரே தப்பு நான் தான் திரும்பவும் சொல்லணேன். திமுகவை எதிர்க்கணும்னா நீ அதிமுக தான் போய் ஆகணும். இந்த புரிதல் லேட்டில் 11th ஹவரில் வருதுன்னா ஃபைன், தட் இஸ் இஸ் பாலிடிக்ஸ். அதுதான் திரும்ப 30 ஆண்டுகளில் சரியாக 30 வருஷம் மூப்பனாரோட பாலிடிக்ஸ், 25 வருஷத்துக்கு முன்னால் இவரோட பாலிடிக்ஸ், 10 வருஷத்துக்கு முன்னால் வரைக்கும் இது விஜயகாந்தோட பாலிடிக்ஸ். ஒன்று சக்ஸஸ் ஸ்டோரி, ஒன்று ஃபெயிலியர் ஸ்டோரி. உன் கண்ணு முன்னால் நீ ஒன்று 100 வருஷம் வரலாறு படிக்க வேணாம், உன் கண்ணு முன்னால் இருக்க வரலாறை பார்த்தாலே தெரியும். அப்போ அது 11th ஹவரில் வேறு ஏதோ நெருக்கடிகள் அவருக்கு வருது அப்படின்னா, நெருக்கடிகள் சிபிஐ ஆள் மூலமாக தான் வரணும்னு அவசியம் இல்லை.
விஜய்க்கு எதிராக கிளப்பி விடப்படக்கூடிய சில ஸ்லாண்டர் கேம்பெயின் மூலமாக கூட நெருக்கடிகள் வரலாம். அதையும் சேர்த்து தான் நம்ம பார்க்கணும். சில அன்டுவர்டு இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு கடந்த ஒரு வார காலத்தில். நான் அதை பற்றிலாம் நான் பேச விரும்பலை, அவலமான விஷயங்கள் அது. இப்போ அதை யார் செய்கிறான்றது தெரியும். அப்போ நீ வந்து கையில் கிடையாது எதை எடுத்து அடிக்கலான்ற லெவலுக்கு தான் அவர் போவார். ஸோ பாருங்க, பெரிய அளவில் கொள்கை இல்லாத கட்சிகளுக்கு என்ன நடக்குமோ அது விஜய்க்கு நடக்குது. இன்றைக்கி பாமகவுக்கு நடக்குது, தேமுதிக நடக்குது. இன்றைக்கி விஜய் வந்து ஏடிஎம்கேவோட போய் சேர்ந்து பிஜேபி ஏடிஎம்கே அலைன்ஸ் இருந்து அதில் விஜய் போய் சேர்ந்தால் கூட கிட்டத்தட்ட வந்து தமிழ்நாடு எலெக்ஷன்ஸ் வந்து 30-10 அந்த மாதிரி வரும். இந்தியா பிளாக்கு அவங்களுக்கு 30 சீட்டு, ஏடிஎம்கேக்கு 10 சீட் அப்படி வரும். ஆனால் அதே அசம்பிளியாக இருந்தனா ரிவர்ஸ் தான். அசம்பிளி இஸ் டிஃப்ரெண்ட். பார்லிமெண்ட் எலெக்ஷனில் மக்கள் மத்தியில் பிஜேபிக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த வலுவான ஆன்டி பிஜேபி உணர்வு சத்தியமாக அசம்பிளியில் இருக்காது. திஸ் இஸ் வாட் மை பர்செப்ஷன் இஸ். அது விஜய் சேர்ந்தாருன்னா 5 வருஷம் இவங்க ரூல் பண்ணியிருக்கிறதுனால ரெஜிம் சேஞ்ச் வில் பி இமினென்ட். இல்லைங்க, நான் நீங்கள் வந்து இவ்வளோ தம் கட்டிலாம் நீங்கள் அதை டிஃபெண்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நான் சொல்கிறேங்க, திஸ் இஸ் நம்பர்ஸ் கேமுங்க. இதே பார்லிமெண்ட் எலெக்ஷனாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து 30 சீட்டு இல்லைங்க 35 சீட்டு கூட டிஎம்கே அடிக்குங்க. வேறஸ் இஃப் இட் இஸ் அசம்பிளி எலெக்ஷன் நீங்கள் சொல்கிற அத்தனை கால்குலேஷனையும் மீறி கூட வந்து ரெஜிம் சேஞ்சுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அவங்களுக்கு நிறைய நெருக்கடிகள் இருக்குது விஜய்க்கு. அவ்வளோ சீக்கிரமாகவும் அந்த டிசிஷன் எடுக்க முடியாது, எனக்கு அதுவும் தெரியுது. இட்ஸ் அ வெரி வெரி டஃப் டிசிஷன். ஏன்னா பிகேம் பிரிசனர் ஆஃப் இஸ் ஓன் பொசிஷன். அதிகப்படியாக பேசின பேச்சு இருக்குல்ல, கொள்கை எதிரினது, இந்த குரான் மேலே சத்தியெல்லாம் அபத்தத்தின் உச்சம். ஒரு வாக்கு வங்கி இருக்க அரசியல் கட்சி எந்த கட்சியோட போக மாட்டேன்னு குரான் மேலே சத்தியம் பண்ண முடியாது. காங்கிரஸ் கட்சி வரணும்னு விஜய் ரொம்ப விரும்பினார். அவர் விரும்பின ஒரே கட்சி அதுதான். மீதியெல்லாம் கொஞ்சம் கான்ட்ரவர்சி அல்லது ஜஸ்டிஃபை பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்னு கூட நினச்சிருக்கலாம். ஒரு தேசிய கட்சி வந்தால் நமக்கு ஒரு பிம்பம், பொலிட்டிக்கல் ஃபேஸ் கிடைக்கும்னு அவர் நினச்சிருந்துருக்கலாம். அது நடக்காத போது அவர் ஒரு ஏமாற்றத்திலும் விரக்தியிலும் இருக்கிறார்னு தெரிஞ்சு பிஜேபி ஒருவேளை திரும்ப கதவை தட்டியிருக்கலாம். இது ஒரு பார்வை. ஏன்னா ஏதோ ஒரு வாட்ஸ்அப்பில் வந்துச்சு, ஒரு யூடியூப் சேனலில் பேசுனாங்க, ஒரு டிவியில் விவாதம் நடத்துனாங்கன்னு இல்லாமல் டெய்லி நடந்துட்டு இருக்கிற போது வரைக்கும் அவங்களுடைய மௌனம் அதை கொஞ்சம் வலுப்படுத்திக்கிட்டே போச்சு அந்த வதந்தியை. இன்னொரு ஆங்கிளில் இல்லை, அவருடைய குடும்ப விவகாரத்திலேருந்து டைவெர்ட் பண்ணுறதுக்கு தாவேக்காலே சில பேர் இதை பரப்பி விடுறாங்க அப்படின்னு ஒன்று வந்துச்சு. அரசியலுக்குள்ள குடும்பத்தை வந்து புகுத்துறதுல எனக்கு உடன்பாடு இல்லை, அது தனியாக பேசலாம். பொலிட்டிக்கலாக ஒரு லாஜிக்குள்ள ஸ்கூப்பாக தெரிஞ்சது இது. என்ன பண்ணியாவது நம்ம ஜெயிக்கணும், அல்லது இப்போது இருக்கிற என்டிஏனுடைய பலம் திமுகவை வீழ்த்துவதற்கு போதாது. வலுவான அணி தான், ஒன்றும் சோட போகிற அணியெல்லாம் கிடையாது. வீழ்த்த போதுமான நான் சொல்லுவேன், போதாதுன்னு சொல்லுவேன். அப்போ எடப்பாடி எடுத்த முயற்சிகள் வெற்றியை தராத போது நாம சில அழுத்தங்களை கொடுக்கலான்னு அந்த பாலை அப்போவே அவர் பிஜேபி பக்கம் தள்ளி விட்டார். காங்கிரஸ் திமுக கூட்டணி உடையுங்கிறதுனால பிஜேபி மௌனமாக காத்திருந்தது, விஜயும் ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருந்தார். அது நடக்காத போது இது வேகம் எடுத்திருக்கலாம். ஆனால் சில விஷயங்கள் பரிமாறப்பட்டதாலாம் வருது. அது நடக்காதனால அதை போய் சீரியஸாக எடுத்துகிட்டு பேச வேண்டியது. ஒருவேளை நடந்தால் விஜய்க்கு ப்ளஸ்ன்னு ஒரு பாயிண்ட்டு தான். அது ஏதோ கண்டிஷனில் எனக்கு இத்தனை அமைச்சர் கொடுங்க, என்னை துணை முதலமைச்சராகுங்க, இல்லை முதலமைச்சராகவே 2.5 வருஷம் பிரிச்சுக்கலான்னு ஏதோ ஒரு அதிகாரத்தை சுவைப்பதற்கு அனுபவிப்பதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்பட நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஒரு வலுவான அணியாக தான் அது மாறும். அதை உடைக்கிறதுக்கு திமுக பிரயத்தனப்படணும், அவ்வளோ சுலபமும் அல்ல அது. ஆனால் நெகட்டிவ்னு பார்த்தா ஒரு யாருமே சரியில்லை, இவனும் சரியில்லை அவனும் சரியில்லைன்ட்டு சொல்லிட்டு நான் ஒருத்தனோட போகிறேன்னா அப்புறம் என்னை பற்றி மக்கள் என்ன நினைப்பாங்கிறத விஜய் அதை துளி கூட கவலைப்படலை. மற்ற விஷயங்கள் மாதிரி இதே அலட்சியமாக பார்க்குறாரோன்னு ஒன்று வரும். அவருடைய அடிப்படை வாக்கு வங்கி அல்லது ஆதரவு தளம் அப்படின்னா கிறிஸ்தவர்கள் தான். அதை விஜயே மறுக்க மாட்டார். தான் கிறிஸ்தவருங்கிறத அவர் மறைக்கவும் விரும்பலை, அது ஒரு பெருமையாகவும் சொல்வார், அதில் தப்பும் கிடையாது. அவர் என்னங்கிறது உலகத்துக்கு பிறந்துட்டார், அது ஏதோ ஒரு சமுதாயத்தில் மதத்தில் பிறந்திருப்பா, அது சொல்கிறல வெக்கமும் இல்லை தகைக்கவும் இல்லை, அதுக்கு அது சட்ட விரோதமும் அல்ல. அப்படி படங்கள்லேயே கூட அதை முன்னிலைப்படுத்தி அந்த வட்டாரத்தில் அந்த சர்க்கிளில் ஒரு ஆதரவு தளத்தை ஏற்படுத்தியிருக்கிற விஜய்க்கு 90% அது பலவீனமாக முடியும். 100 பேர் ஆதரிக்கணும்னு கிறிஸ்தவர்கள் முடிவு பண்ணியிருந்தாங்கன்னா சரி நம்மால் ஒருத்தர் முதலமைச்சராக வரட்டும்னு 90 பேர் ஆதரிக்க மாட்டார்கள். பிஜேபி இருக்கிற என்டிஏவில் ஒரு போய் இணைந்தால் அந்த பலவீனம் வரும். அப்போது நடுநிலையாக இருக்கிற ரசிகைகளை விட்டுடுங்க, நடுநிலையாக இருக்கிற மக்களும் ஓட்டு போட்டால் தான் அவர் தொகுதியிலே அவர் ஜெயிக்க முடியும். ரசிகர் மட்டும் ஓட்டு போட்டால் அவர் ஜெயிக்கிறதே கஷ்டம். ஸோ பொதுமக்கள் தன்னை நோக்கி வர்றவங்கக்கிட்ட எப்படி அவர் ஈர்ப்பாருன்னா, இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்துட்டாருன்னா முதல் தேர்தல்லையே இவர் இந்த முடிவு எடுத்தால் அவர் முகம் சுளிக்க வாய்ப்பு நிறைய இருக்குது. கொஞ்சம் கூட தாக்கு பிடிக்க முடியலையா? அப்போ பதவி இல்லாமல் உங்களால் இருக்க முடியாதா? பதவி இல்லாமல் உங்கள் கொள்கைகளை சொல்ல முடியாதா? தவறுகளை சுட்டி காட்ட முடியாதா? அப்படின்னு அந்த படித்தவங்க கொஞ்சம் யோசிச்சாங்கன்னா பொதுமக்களில் விஜய்க்கு அது மிகப்பெரிய பின்னடைவாக மாறும். இதெல்லாம் தெரிஞ்சனால தான் அவருடைய ஆலோசகர்களே ஒரு சிலர் அது வேண்டான்னு சொல்கிறாங்க. மற்றவங்கெல்லாம் பதவிக்காகவோ அல்லது நம்ம கட்சியினுடைய இருப்பை காட்டணுங்கிறதுக்காக பல பேர் அதை ஆதரிக்கவும் செய்கிறாங்க, என்டிஏவில் சேரலான்னு.
என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போமே. இப்போ நீங்கள் சில விஷயங்கள் பேசப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதை கடந்து போனீங்க. முதல் முறையாக ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தையில் விஜய் தரப்பு தங்களுடைய அணுகுமுறையை மாற்றிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல்களும் வெளில வந்து, அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் சிக்னல் வந்து இவங்களுக்கு கொடுத்தாங்களா விஜய் தரப்புல இருந்து? இல்லை, நீங்கள் வந்தது நீங்கள் தான் சொல்லணும். எனக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு தகவல் இருக்குது, என்ன சொன்னான்னு சொல்லுங்கள். எனக்கு கிடைச்ச தகவல் அது இப்போ இல்லை. எடப்பாடியோட ஒரு கான்ட்ராக்டர், எடப்பாடி தரப்பில் அவர் சார்பாக போய் ஒரு கான்ட்ராக்டர் பேசினார், அருப்புக்கோட்டைக்காரர். அவர் பேசின போது தான் இந்த 2.5 வருஷத்துக்கு தியரியை சொல்லியிருக்கிறாரு. அதில் முதல் 2.5 நான் ரூல் பண்ணுவேன்னு அதை அப்படியே ரெஃப்ரெஷ் பண்ணி இப்போயும் சொன்னதாக கேள்விப்பட்டது தவிர, ஷார்ப்பாக இது இந்த கண்டிஷன் அந்த நடக்காத போது அது அவ்வளோ விரிவாக பேச வேண்டாமேன்னு பார்க்குறேன் நான். இல்லை, இப்போ இந்த கண்டிஷனை வந்து பாஜகவும் சொல்லிச்சு. அப்போ எடப்பாடி தரப்பில் இவங்க சொன்னாங்கன்றது வந்து இது கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள செய்தி. அவங்க பேசினாங்க, அது எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கல, இந்த ஸ்பிளிட்லாம் வந்து சரி வராது அப்படின்றது வந்து அதிமுக ஒத்துக்கல அப்படின்றது. பாஜக பேசும்போது அதை அவங்க முன் வச்சாங்களா? விஜய் தரப்பு நமக்கு தெரியாதுல்ல சார். நான் சந்திப்பே ஒரு ரகசியமாக இருக்கிற போது, நடந்ததாங்கிறதே இன்னும் மிக நிச்சயமாக உறுதிப்படுத்தப்படாத போது அந்த சந்திப்பில் இதெல்லாம் பேசப்பட்டுச்சுங்கிறது அது வதந்தியை தாண்டி நம்ம அதுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்குற மாதிரி ஆகிடும். அது இல்லை. ஆனால் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிப்போமே. குறைஞ்சது 50 தொகுதியாவது விஜய் கொடுக்கணும்ல. இவ்வளோ பெரிய அலைன்ஸில் சேர்ற போது மினிமம் 50ங்கிறது டீசெண்டான நம்பர். அவங்க 42% நாங்கள் வச்சுருக்கிறோம், ஆட்சியவே நாங்கள் தான் பிடிக்க போகிறோம், நாங்கள் 50க்கு தான் ஒருத்தான கேள்வி கேட்குறது வேறு. நான் சொல்கிறது மினிமம். நீங்கள் 150 கூட வாங்கி நில்லுங்க, நானாக கொடுக்க போகிறேன் காசா பணமா. அந்த 50 தொகுதியை கொண்டு போய் நீங்கள் விஜய் கொடுத்தாலும் அந்த 50ம் அண்ணா திமுகவோட கோட்டாவில் வந்து கொடுக்குற மாதிரி தான். ஏன்னா பிஜேபி தான் நிற்க போகிற 20-25 குறைச்சிக்க மாட்டாங்க, அதோட இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் வாங்க பார்ப்பாங்க. அப்போ இந்த இடமெல்லாம் யாரோட இடம்? அதிமுக. அப்போ அந்த 50 தொகுதிகளில் அதிமுக சார்பாக போட்டியிடணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல ஒருத்தன், ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், மாவட்ட செயலாளர். அவங்கெல்லாம் எப்படி மனசு வந்து விஜய்க்கு வேலை செய்வது? திடீர்னு அப்போது மென்டலி ப்ரிப்பேர் ஆக ஒரு 6 மாதம் முன்னாடி வந்தால் கூட ஒரு மாதிரி தயாராக இருப்பான். திடீர்னு வந்து தட்டி பறிச்ச மாதிரி எடுத்துகிட்டு போனால் அவங்க மனநிலை என்னன்றது ஒன்று இருக்குது. இது கூட்டணி அரசியலில் தவிர்க்க முடியாத தர்ம சங்கடம். இது எல்லா அணிக்கும் பொருந்தும், திமுக காங்கிரஸ் அணிக்கும் அது பொருந்தும். மற்ற வேல்முருகன் உட்பட நான் சொல்கிறேன், பண்ருட்டி ஒன்றிய செயலாளருக்கும் பண்ருட்டி நகர செயலாளருக்கும் அதில் நான் நிற்கணும்னு திமுககாரருக்கு உணர்வு இருக்கும் இல்லை. அதை வேல்முருகன் தட்டி பறிச்சு போகிறாருன்னா சரி, அவர் செட்டிங் எம்எல்ஏ அப்படின்னு மனசு நேரம் சாந்தமாக இருக்கும். திடீர்னு கொண்டாது வேல்முருகன் நிறுத்தினா தான் இந்த ஒன்றிய செயலாளர் மருந்து குடிப்பார், இல்லாட்டி போய் பெட்டில் படுத்துக்குவார். நான் நக்கலா சொல்லலை, அதுக்கு தானே சார் உழைக்கிறாங்க ஒருத்தரும். நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும், நாம் ஒரு இடத்துக்கு வரணும்னு தானே. ஒரு இடம் 2 இடம்னா சமாளிச்சிருவாங்க. 50 இடத்த கொண்டு திடீர் வரவுக்கு கொண்டு கொடுத்தீங்கன்னா அதிமுகவுடைய மனநிலையில் ஒரு ஒரு தடுமாற்றம் தெரியும். அதை சமாளிக்கிறதுக்கு காலம் கிடையாது, கால இடைவெளி ரொம்ப குறைவு. இந்த சங்கடத்தையும் நம்ம கடந்து போக முடியாது சுலபத்தில். ஏன் 2 அணியில் சேரணும்னு என்ன சார் கட்டாயம் இருக்குது? ஏன் தனியாக நின்று போட்டுமே? அது என்ன இதை விட்டு அவங்க அது அந்த 2 பேருக்குமான போட்டி. புதுசாக ஒருத்தர் வராருன்னா 2 பேரும் சரியில்லைட்டு தானே வந்திருக்கிறார். இன்னைக்கு வரைக்குமான விஜயனுடைய நிலைப்பாட்டை நம்ம மதித்து தான் ஆகணும். அவர் ஏதோ தப்பானா ஏதோ பிஜேபி ஏதோ தீவிரவாத இயக்கம் இல்லை அங்கே போய் சேர போகிறாரோன்னு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருந்த நடைமுறைக்கு மாறாக இருக்கே, நீங்கள் சொன்ன வார்த்தைகளுக்கு முரணாக இருக்கேன்னு தான் நம்ம சொல்லி காட்டி விமர்சிக்க போகிறோமே தவிர, விஜய் என்டிஏல சேரக்கூடாது ஏதாவது சட்டத்தடை இருக்கா, கொள்கை தடை இருக்கா? கொள்கை மண்ணாங்கட்டி எதுவுமே கிடையாது. யார் சொன்னாலும் நம்பாதீங்க, அதெல்லாம் சும்மா ஹம்பக்கு தான். நீங்கள் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்களோ அதுக்கு மாறா இப்படி போய் நடந்துக்கிட்டீங்களேன்னு விமர்சனம் வருமே தவிர, மற்றபடி அவர் எந்த முடிவு வேணாலும் எடுக்கலாம் சார். ஏதோ போனால் திமுக கூட தான் போகணும், இல்லாட்டி அதிமுக கூட தான் போகணும். ஏன்னா அடிமை சாசனமோ அல்லது வேறு ஏதாவது சாசனத்தில் எழுதி கையெழுத்து போட்டிருக்காங்களா? அப்புறம் சீமான் இவ்வளோ காலமாக சொன்ன மாதிரி தனிச்சுட்டே இருக்கிறாரு, அவர் பண்ணுறது அரசியல் இல்லையா? அவர் ஒரு 10% ஆதரிக்கலையா மக்கள்? அப்படி பார்க்க வேண்டாம். அதை அது ஒன்றும் சாஸ்வதம் இல்லை. இருந்தால் இந்த 2 அணியில் தான் இருக்கணும். இதெல்லாம் பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் எலெக்ஷனா? அங்கேயே சின்ன சின்னதாக துக்குடா கட்சியெல்லாம் இருக்குது அமெரிக்காவிலேயே, பெருசாக வெளியே வராதே தவிர அங்கேயும் சில பேர் இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு கூட இங்கே இல்லாத போது ஜனநாயகத்தில் அந்த பார்வை தவறுன்னு நான் பார்க்குறேன். நான் என்ன சொல்கிறேன், நீங்களே சொல்கிறீங்க என்டிஏ இப்போ இருக்கிற ஃபார்ம், இன்றைக்கி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நிமிஷம் வரைக்கும் என்டிஏ இருக்கிற ஃபார்ம் வந்து வலிமையானது தான். ஆனால் திமுகவை தோற்கடிக்கிறதுக்கு அது போதுமானதா இல்லை. ஆனால் விஜய் சேர்ந்தா அதுக்கு ஒரு வலிமை சேரும், இவங்க நம்மளை வீழ்த்திடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு அச்சம் வந்து திமுகவுக்கு அதிகமாகிற வாய்ப்பு வந்து இருக்குது. அப்படியான ஒரு இடத்துக்கு தன்னை நகர்த்திக்க முடியாதது. இப்போ நீங்கள் சொன்னது தான், விஜய் தன்னுடைய பேச்சுக்கள் மூலமாகவே வந்து மாறி அந்த இடத்துக்குள்ளே தன்னை நகர்த்திக்கிட்டாரா? என்டிஏக்குள்ளே போக முடியாத அளவுக்கு விஜய் கடந்த காலத்தில் பேசிட்டாரான்னு நான் கேட்கல. ஏன் என்டிஏக்குள்ளே போகணும்? என் கேள்வி அதுதான் சார். திமுக வீழ்த்த ஏன் அவருடைய எனக்கே அந்த தன்னம்பிக்கை இருக்குது. நான் உங்களை வீழ்த்து காட்டுவேன்னு சொல்கிறார் இல்லையா? திமுக வெர்சஸ் தாவேக்காதான்னு சொல்கிற போதே ஒரு தன்னம்பிக்கையுள்ள தலைவன் பேசுகிற பேச்சு தான். விஜயை நம்ம விமர்சிக்கிறதுலாம் வேறு, அதுக்காக அவர் பேசுகிற எல்லாமே தப்புன்னு சொல்லக்கூடாது இல்லை. தனிச்சு ஒருத்தர் நிற்கிறார், உங்களை வீழ்த்து காட்டுவேன்னு சொன்னால் முடிஞ்ச ஒரு பொக்கே கொடுத்து அனுப்புங்க சார், வாழ்த்து சொல்லுங்கள் சார். அதெல்லாம் என்டிஏல போய் நான் இது கொஞ்ச நேரம் முன்னாடி என்ன சொன்னேன், 2 சாஸ்வதம் கிடையாது. நீங்கள் அதை வேறு வார்த்தையெல்லாம் பூசி மொழி கேட்குறீங்க. என்டிஏங்கிறதும் அதே அதிமுக இருக்கிற அணி தானே, இல்லை பகுஜன் சமாஜ்வாதி எல்லாம் இருக்கிற கட்சியா?
அப்படி ஒன்றும் அவசியம் இல்லையே. நான் தனியார் என்னை வீழ்த்தி காட்டுறேங்கிற தன்னம்பிக்கையை பாராட்டிட்டு போவோம். வெற்றி கிடைக்குமா சார்? அது அவர் தலையெழுத்து சார். ஜாதகத்தெல்லாம் பார்த்து தானே இறங்கியிருப்பாரு. அல்லது திமுக ஜாதகம் அவ்வளோ நல்லா இருக்குன்னு அர்த்தம். எதிரிகள்லாம் பிரிஞ்சிருந்தா திரும்பி ஆட்சிக்கு வர வாய்ப்பு இன்னைக்கு நான் சொல்கிறேனே. இன்னைக்கு இருக்கிற சூழல் 4 பேரும் தனியார்னா 4 அணிகள் நின்னா திமுக தான் ஆட்சிக்கு வரப்போகுது. அது அவங்களுக்குலாம் அந்த கவலை இருக்கணும். விஜய் அங்கே தான் போய் சேரணும் அப்படின்ட்டு ஏதோ ரூட்டை பிடிச்சு கொடுத்து எப்போ அந்த ஆர்எஸ்சியை படாத பாடுபட்டு கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்கப்பா ஏற்பாடு ட்ரெயினில் ஏற்றி விடுற மாதிரி இருக்குது. நமக்கு என்ன வேலை இருக்குது? ஒருத்தருடைய பார்வை கொள்கை. இப்போ சீமான் இவ்வளோ தூரம் அடிபட்டு ரத்தமாக ஒழுகுதில்ல அவருக்கு தேர்தல் அரசியலில். அதை பற்றி துளியும் கவலைப்படலையே. நான் கொள்கை அரசியல் பேசுகிறேன், பதவி வர்றப்போ அவர்கிட்ட எனக்கு நம்பிக்கை இருக்குது, மக்கள் என்ன ஒரு காலத்தில் ஏற்றுக்குவாங்கன்னு போய்கிட்டே இருக்கிறார். அதுக்காக அவர் செய்கிறது அரசியல் ரீதியாக தவறுன்னு சொல்லக்கூடாதுல்ல. கொஞ்சம் அவர் மீது அபிமானம் வச்சுக்கிட்டு என்னென்ன இவ்வளோ நாள் இப்படி இருக்கீங்களே என்னென்னு பேசலாமே தவிர நீங்கள் செய்கிறது தப்புன்னு சொல்ல முடியுமா? அவர் பார்வையில் அது சரி சார். அதே தான் விஜய் இன்னைக்கு ஒருவேளை எதுலையும் சேராமல் நிற்கிறாருன்னா உறுதிப்பட நிற்கிறான்னு எடுத்துப்போமே. அதையே என்டிஏல போய் சேரணும், அவராகவே தன்னை தனிமைப்படுத்தி கொண்டார் அப்படின்ட்டு அவசியம் இல்லையே. ஆனால் முதல் தேர்தல்லையே நான் போய் அங்கே சேருவேன் இங்கே சேருவேன்னா விஜய் மீதான நம்பகத்தன்மை போயிடும், சுத்தமாக போயிடும். அந்த பயம் விஜய்க்கு இருக்கணும்னு நான் சொல்லுவேன். தார்மீக பயம் இருக்கணும். ஸோ நீங்கள் சிரஞ்சீவியினுடைய உதாரணத்தை விஜயோடு இப்போதே ஒப்பிட முடியாது, விஜயகாந்தையும் ஒப்பிட முடியாது. சார் 2 பேரும் திருடங்கன்னாரு, என்கிட்டே தனித்த பேட்டியே கொடுத்துருக்கிறார் விஜயகாந்த் பல நேரங்களில். திமுகவும் திருடன், அண்ணாதிமுக திருடன்பார். அதில் ஒருத்தரோட போய் சேர்ந்தார். எப்போ சேர்ந்தார்? ஒரு தேர்தலில் நின்று பார்த்தார், ஒரு எம்பி எலெக்ஷனில் தனியாக நின்று பார்த்தார். 2 சரி வரல. மக்கள் அதை ஏற்றுக்கிட்டு தான் கலைஞருக்கு கொடுக்காத இடத்த விஜயகாந்த் கொடுத்தாங்க. பிரதான எதிர்கட்சி தலைவர்னு கொடி பறந்த காரில் போனார் அவரும். சரிங்களா? ஸோ முதல்ல வர்ற கட்சி, புதுசாக வர்ற கட்சி முதல்ல மக்களை நம்பி நிற்கணும் சார். தோல்வி தான் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. நான் அதை யூகமாக நம்ம சொல்லலாம், எழுதி தர முடியாது. ஏன்னா ஜனநாயக நாடு இது. நம்மளுடைய பார்வை வாய்ப்பு இல்லை தான். ஆனால் உங்களுக்கு எவ்வளவு இருக்குன்னு அவரும் தெரிஞ்சுக்கணும்ல. வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்கிறாங்கன்னு நம்ம சொன்னோமே, நம்பினமே. 1.25 கோடி ரேஷன் கார்டு இருக்கு. ஒரு ரேஷன் கார்டில் ஒரு ஓட்டு இருந்தால் கூட 1.25 கோடி ஓட்டு வந்திருக்கணுமே அப்படின்னு வருதா? வரலைன்னா ஏன் வரலைன்னா அவர் உட்காந்து தன் இயக்கத்தை சுய பரிசோதனை பண்ணிக்கிறதுக்காவது ஒரு தடவை தனியாக நிற்கணும் சார். எடுத்த உடனே விஜயகாந்தை பற்றி, சிரஞ்சீவியை பற்றி அப்படிலாம் உதாரணத்தை கொண்டு வந்து அது பொருத்தமற்ற விமர்சனம். அவங்க எல்லாருமே தனிச்சு ஒரு தடவை 2 தடவை நின்றுட்டு தான் இந்த பாயிண்ட்டுக்கு வந்திருக்கிறாங்க. பவன் கல்யாண் பேசினாரான்னு தெரியாது, அவர் பேசுனதை அப்படியே ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒருத்தர் ஜாதகம் மாதிரி இன்னொருத்தர் ஜாதகம் இல்லை. நான் அதில் நம்பிக்கை உள்ளவன். விஜயை கூட்டணியில் சேர்ப்பதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னு நேற்று பழனிசாமியும் சொல்கிறாரு, நயினா நாகேந்திரன் சொல்லிட்டாரு, அண்ணாமலை சொன்னார் டீயும் காஃபியும் எப்படி கலந்து குடிக்க முடியும்னு சொல்லிட்டார். இதெல்லாமே அவங்க பேசுகிறாங்க, ஆனால் செய்ய மாட்டாங்களான்னு நீங்கள் கேட்கலாம். வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்சு 0. ஏன்னா அமித்ஷா தரப்புலேருந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க, அவர் வரப்போகிறாரு, 60 தொகுதிகள் அவருக்கு கொடுக்கணும். இவ்வளோ நாள் விஜய் கட்சி ஆரம்பித்து விஜய் ரசிகர்கள் ஓடி ஓடி போய் கரூரில் 41 பேரும் செத்து போய் இத்தனை பேரும் கீழே விழுந்து அடிபட்டு புழுதியிலெல்லாம் பிறண்டு எந்திரிச்சு விஜய் அப்படி பார்த்தது எதுக்காக? எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகிறதுக்காகவா? இல்லை, விஜய் முதலமைச்சர் தானே அவங்க எல்லாரும் ஓடுனாங்க. திமுக தோக்கடிக்கன்னு பார்த்தா அந்த லாஜிக் கரெக்டாக வரும்ல. நீங்கள் டிஎம்கேவை டிஃபீட் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான் விஜயனுடைய இலக்கு அப்படின்னா அது அவர் அரசியல் கட்சி ஆரம்பித்ததுக்கு தேவையே இல்லை. நீங்கள் அதுக்கு வாய்ஸ் கொடுத்துட்டு போயிருக்கலாம். டிஎம்கேவை டிஃபீட் பண்ணுறோன்றதுக்காக தான் நான் எலக்ட்ரல் பாலிட்டிக்ஸ்க்கு வந்தேன், அதனால நான் கூட்டணி வைக்கிறேன் அப்படின்னா விஜய் செய்யறது மிக அபத்தமான ஒரு அரசியலாக இருக்கும். இப்போவே அவர் ஒரு பெரிய நல்ல அரசியல்லாம் எதுவும் பண்ணிடல, அது வேறு விஷயம். ஆனால் பிஜேபியோட கூட்டணிக்கு போனால் நான் கொள்கை எதிரியாக இருந்தாலுமே நான் கொள்கை எதிரியோடு நான் கைகோர்க்கிறதுக்கான காரணம் என்னுடைய அரசியல் எதிரியை வீழ்த்துவது. கொள்கை எதிரியை வீழ்த்துவது தான் உங்களுடைய பிரதானமாக இருக்கணும். அரசியல் எதிரி அடுத்தது. கொள்கை எதிரியை வீழ்த்தாமல் கொள்கை எதிரியோடு கூட்டணியில் இருந்தாலும் பரவாயில்ல. ஏடிஎம்கே பிஜேபியோட கூட்டணி இருப்பாங்க, ஏடிஎம்கேவோட நாங்கள் கூட்டணியில் இருப்போம்னு வேணால் அதுக்கு லாஜிக்காக வேணால் மாற்றியெல்லாம் பேசக்கூடிய நேரமெல்லாம் கூட வரலாம். ஆனால் அதை நம்ம ஏற்றுக்கிறவே முடியாது. பிஜேபியோட கூட்டணிக்கு போயிட்டார் அப்படின்னா டிஎம்கேக்கு கேம்பெயின் பண்ணுறது ரொம்ப ஈஸியாயிரும். புரிஞ்சுக்கங்க. ஏன்னா இங்கே தமிழ்நாட்டில் ஆன்டி பிஜேபி நரேட்டிவ் பெருசு. அந்த ஆன்டி பிஜேபி நரேட்டிவை இந்த 10 ஆண்டுகளில் திமுகவை போல இந்தியா முழுக்க பெரிய அளவில், காங்கிரஸ் கூட அதை செய்யலாம், திமுகவை போல் அது பெரிய அளவில் உருவாக்கி வச்சுருக்கக்கூடிய சூழல் அல்லது உருவாக்கி வச்சுருக்கக்கூடிய நிலை தமிழ்நாட்டில் இருக்கிறது யார் பிஜேபியோடு இருந்தாலும். இப்போ நீங்கள் பிஜேபியோட பி டீம்னு சொல்லி பாருங்களேன், ஒருத்தவங்கள அவங்கள மக்கள் ஆமாம் பிஜேபியோட பி டீம்னு ஏற்றுக்கிற ஆரம்பிச்சிருவாங்க. அது மாதிரியான ஒரு மனநிலை தமிழ்நாட்டில் இருக்கிறது. இப்போ பிஜேபியோட கூட்டணி அப்படின்னா அது டிஎம்கேக்கு கேக் வாக்காக மாறிடும். இப்போ 4 முனை போட்டி
இந்த 4 முனை போட்டியில் சீமான் பிரிக்கிறத விட விஜய் பிரிக்கக்கூடிய ஓட்டுகள் தான் அதிகமாக இருக்கும். விஜய் பிரிக்கக்கூடிய ஓட்டுகளினுடைய எண்ணிக்கை, அதாவது விஜய் வந்து அபவ் 12% மேலே அல்லது 15% 17% அப்படி வந்து அவர் வாக்குகளை பிரிக்கிறார் அப்படின்னா அது வந்து டிஎம்கேக்கு அட்வான்டேஜாக இருக்கும். இல்லை அவரோட நம்பர்ஸ் வந்து சிங்கிள் டிஜிட்டில், அதாவது 10% கீழே போயிடுச்சு அப்படின்னா அது ஏடிஎம்கேக்கு அட்வான்டேஜாக இருக்கும். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் விஜயகாந்த் வந்து 2006 8.9% வாக்குகள் வாங்குறாரு. அவரோட பர்சன்டேஜ் வந்து இன்னொரு 3% இல்லை இன்னொரு 4% அதிகமாக இருந்தால் அவர் இன்னும் ஏடிஎம்கே ஓட்டுகளை இன்னும் அதிகமாக எடுத்திருப்பார். அப்போ வந்து டிஎம்கே வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட் ஆயிருக்காது, டிஎம்கேக்கு வந்து சிங்கிள் மெஜாரிட்டி வந்திருக்கும். ஸோ இதுதான் கணக்கு. இந்த அடிப்படையில் பார்த்தா விஜய் பிரிக்க போகிற ஓட்டு வந்து ஏடிஎம்கே ஓட்டு டிஎம்கே ஓட்டு ரெண்டையும் சேர்த்து தான் அவர் எடுக்க போகிறார். ஆனால் அதிக அளவில் யாருடைய வாக்குகளை எடுக்கிறாரோ அதை பொறுத்து தான் வெற்றி தோல்வி தீர்மானமாகும். அப்போ நீங்கள் வந்து அவர் தான் டிசைடிங் ஃபேக்டரான்னு கேட்கலாம். அப்படி இருக்கக்கூடிய ஒருத்தர் எதுக்காக பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி? அவர் வந்து 60 தொகுதி கேட்குறாரு, 70 தொகுதி கேட்குறாரு. சரி, அவருக்கு அவ்வளோ தொகுதி கொடுத்துட்டு கம்மியான தொகுதியில் போட்டிடுறதுக்காக வந்து அதிமுக வந்து 35 வருஷம் ஆண்ட கட்சி, நாங்கள் இவ்வளோ காலம் நாங்கள் வந்து ஆட்சியில் இருந்திருக்கோம், ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் நாளைக்கு வந்து விஜய்க்கு அதிக சீட்டு கொடுத்துட்டு இவங்க வந்து அங்கே அசம்பிளியில் மைனாரிட்டியாக வந்து உட்காந்துருக்கிறதுக்காகவா வந்து ஏடிஎம்கே கட்சி நடத்திட்டு இருக்காங்க, அதுக்கு தான் பிஜேபியோட கூட்டணியில் போனாங்களா என்ன? ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து எந்த கட்டத்துலையுமே சரிப்பட்டு வராது. விஜய்க்கு வந்து 60 தொகுதி தராங்க, விஜய்க்கு 30 தொகுதி தராங்க. எனக்கு தெரிஞ்சு இதில் எந்த உண்மையும் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இல்லை, இதில் தாண்டி நீங்கள் ஒரு விஷயத்தை விட்டுட்டீங்க. 2.5 வருஷம் சிஎம் அந்த டென்யூருமே வந்து இங்கே பேசப்பட்டது. கர்நாடகா மாடல் 2 வருஷம் வந்து விஜய் சிஎம், 2 வருஷம் எடப்பாடி பழனிசாமி சிஎம் அப்படின்ற அந்த டேர்ம்ஸுமே வந்து இதில் பேசுனதாக சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமியால் தன்னோட கட்சியில் இருந்த தன்னோட கொலீக் ஓ பன்னீர்செல்வத்துக்கே விட்டு கொடுக்க முடியாத ஒருவர் எப்படி விட்டு கொடுக்க? தன்னோட சீனியர், கிட்டத்தட்ட கட்சி சீனியரில் தன்னோட மேலே இருந்தவர் ஓபிஎஸ், அவருக்கே விட்டு கொடுக்க முடியாத எடப்பாடி பழனிசாமியால் விஜய் போன்ற ஒருவருக்கு வேறு கட்சி, அதாவது இன்னைக்கு அரசியலே இல்லை, அரசியலுக்கு புதுசாக வந்தவர், அரசியலே பண்ணாத ஒருத்தருக்காக எப்படி வந்து எடப்பாடி பழனிசாமி விட்டு கொடுப்பாருன்னு எனக்கு பெரிய கேள்வி இருக்குது. அவருக்கு 2.5 வருஷம் விட்டு கொடுக்கணுன்னா எஸ்பி வேலுமணிக்கெல்லாம் சிஎம் ஆகணும்னு ஆசை இல்லையா? தங்கமணிக்கெல்லாம் சிஎம் ஆகணும்னு ஆசை இல்லையா? ஜெயக்குமாருக்கெல்லாம் சிஎம் ஆகணும்னு ஆசை இல்லையா? ஆர்பி உதயகுமாருக்கு ஆசை இல்லையா? செல்லூர் ராஜுக்கு ஆசை இல்லையா? ஏன் நம்ம மோடி நம்ம டேடின்னு சொன்னார் ராஜேந்திர பாலாஜிக்கு ஆசை இல்லையா? இவங்க எல்லாரும் விட்டுட்டு சரி விஜய் சிஎம் ஆகட்டும், அவருக்கு கீழே நாங்கள்லாம் அமைச்சராக இருக்கோம்னு சொல்லுவாங்களா எல்லாரும்? இது வந்து பேசுறதுக்கு நல்லா இருக்கும், ஆனால் வந்து செயல்பாட்டில், அதாவது நடைமுறையில் இது சாத்தியம் இல்லாத ஒன்றுன்னு நினைக்கிறேன். இந்த விஷயங்கள் வந்து இப்போ 2-3 நாட்களாகவே பேசு பொருளாக இருந்தது. இந்த திங்கக்கிழமையிலேருந்து இந்த விஷயம் வந்து பேசு பொருளாக தான் இருந்தது. நீங்கள் சொல்கிறீங்க இதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னா, இதை இப்போ யாரோ ஒருத்தருடைய நலனுக்காக இந்த விஷயம் கிளப்பி விடப்பட்டிருக்கணும். இது யாருக்கு ஃபேவராக போயிருக்குன்னு நினைக்கிறீங்க, இந்த கிளப்பி விடப்பட்ட விஷயங்கள்? இப்போது தமிழ்நாட்டில் வந்து ஒரு போக்கு இருக்குது. பிஜேபியோட நான் ஆரம்பத்திலே சொன்னேன், பிஜேபியோட பி டீமு, இல்லை வந்து அவங்க பிஜேபிக்காக ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க சங்கி அப்படின்னு பிராண்ட் பண்ணும்போது அந்த ஆன்டி பிஜேபி நரேட்டிவ் இங்கே பெருசு தானே. அப்போ வந்து அது வந்து ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் இருக்கும். அது வந்து எப்போதுமே திமுகவுக்கு சாதகமாக பயன்பட்டிருக்கிறது. ஆனால் இதை வந்து திமுக தான் கிளப்பி விட்டாங்களான்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை உண்மையிலேயே ஆதவர்ஜுனா தரப்புல இருந்தோ அல்லது வந்து சிடிஆர் நிர்மல்குமார் தரப்புல இருந்தோ பிஜேபியோடு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா பிஜேபியிலேருந்து வந்தவர் தான் சிடிஆர் நிர்மல்குமார். இன்னமும் வந்து பிஜேபியில் இருக்கக்கூடிய டாப் லீடர்ஸோடலாம் அவர் கனெக்டில் தான் இருக்கார். ஆதவர்ஜுனா வந்து எல்லாரோடையும் கனெக்டில் இருக்கக்கூடிய ஒருவர் தான். அவருடைய ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்க எல்லாரும் ஒரு கட்சியில் இருக்காங்க. ஏன்னா இப்போ லீமா ரோஸ் வந்து ஏடிஎம்கேல இருக்காங்க, அவங்க மகளிரணி இணை செயலாளராக இருக்காங்க. அவருடைய மச்சான் அவர் சார்லஸ், அவர் ஒரு தனியாக ஒரு கட்சியும் ஆரம்பிச்சிருக்காரு. பாண்டிச்சேரியில் பாஜகவோடு கூட்டணின்றதும் முடிவு பண்ணிட்டாங்க. அப்போது ஆதவர்ஜுனாவுக்கு நிறைய அந்த அடிப்படையில், அந்த ஃபேமிலி அடிப்படையில் பார்த்தா அவருக்கு நிறைய பிஜேபியோட நேரடியான லிங்கெல்லாம் நிறையா உண்டு. இன்னும் சொல்லப்போனால் கரூர் ஸ்டாம்பீட் இஷ்யூவுக்கு அப்புறம் இவர் வந்து டேராடூன் போயிருந்தார். ஆனால் டேராடூனில் இவர் வந்து மேட்ச்க்காக தான் போயிருந்தார். அப்படின்னாலும் அங்கே நிறைய பிஜேபி நபர்களோடு நிறைய பேச்சுவார்த்தைகள் இருந்ததாகவும் சொல்லப்பட்டது. இந்த அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா டிவிகேவும் பிஜேபியோட கூட்டணியில் 2ஆம் கட்ட தலைவர்கள் வந்து அவங்க ட்ரை பண்ணாங்களா இல்லையான்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ இங்கே எங்கேருந்து வெளியில் வந்ததுன்றதை விட யாருக்கு லாபம் தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது திமுகவுக்கு லாபம் தரக்கூடியதாக இருக்கும். உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. ஏசி வாங்கணுமா? நம்ம பூர்விகா அப்ளையன்சஸ் விசிட் பண்ணுங்க. பெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ECMI ல ஈஸியா வாங்கலாம் ஏசி.